விழுப்புரம் செஞ்சிங்கிற ஊர்ல முட்டை மிட்டாய் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது கேக்கா இல்ல மிட்டாயா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். மஞ்சக்கரை தனியா எடுத்துட்டு வெள்ளக்கரை மட்டும் யூஸ் பண்ணிக்க போறேன். இந்த ரெசிபிக்கு வந்து மஞ்சக்கரு தேவையில்லை. அப்படி உங்களுக்கு மஞ்சக்கரு வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 6 முட்டைக்கு 200 கிராம் சக்கரை எடுத்திருக்கேன். 250 கிராம் இனிப்பில்லாத பால்கோவா எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு சிட்டிகை சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஓரமா வச்சிருக்கேன். அடுத்ததா 25 பாதாம கொஞ்சம் பால் சேர்த்து இந்த மாதிரி நைஸா அரைச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அடுத்ததா 100 ml நெய் சேர்த்து இதுல நம்ம அரைச்ச பாதாம அப்படியே சேர்க்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிகை ஃபுட் கலர் சேர்க்கிறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க பிடிக்கலனா நீங்க குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்துட்டு ஒரு நான்ஸ்டிக் தவால லைட்டான சூடுல கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியா இருக்கும். இது அப்படியே இறக்கி வச்சிடலாம். அடுத்ததா அந்த முட்டை மிட்டாய் வேக வைக்கிறதுக்காக ஒரு 4 பவுல் எடுத்துக்கேன். இதுல கொஞ்சமா நெய் சேர்த்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்சிங்க இது எல்லாத்தையுமே 4 இதுலயே வைக்கிறேன். 4 இது பத்தல, எனக்கு நான் 5ஆவதா இன்னொரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது மேல இந்த முட்டாய் மேல கொஞ்சம் பிஸ்தா கொஞ்சம் நெய் ஊற்றி ஒரு குக்கரை மூடி வெயிட் போட்டு நம்ம சிம்ல வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்க்குறேன். சூப்பரான முட்டாய் மிட்டாய் ரெடி ஆச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.